வார் மிஷின் அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் 2026 வெளிவந்த ஒரு படத்தை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த படம் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, ஒரு வித்தியாசமான சைஃபை த்ரில்லர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. சரி, நானும் போய் பார்த்தேன். எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னு சொன்னால், ஆக்சுவலாக வந்து 2021 நினைக்கிறேன், அப்போவே வந்து அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே வந்துருச்சு. முகம் குப்புற விழுந்து தோல்வி அடைஞ்சு எங்களுடைய ராணுவ வீரர்கள்லாம் விட்டா போதும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கான உறவு முறைகள்லாம் நம்ம பார்த்தோம். ஆப்கானிஸ்தானுடைய பார்லிமெண்ட் பில்டிங்கே வந்து இந்தியா தான் கட்டி கொடுத்துதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆப்கானிஸ்தானுடைய அந்த இஸ்லாமிய அரசுக்கும் இந்தியாவுக்குமான உறவு அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக, ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் வந்து வந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஆனால் இந்த படத்தினுடைய ஓப்பனிங் சீன் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், யூஎஸ்னுடைய ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நுழையிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆப்கானிஸ்தான் படையினர் வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக்ல ஹீரோ தன்னுடைய தம்பியை வந்து இழந்துடுறாரு. அதுவும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த அட்டாக்ல அவர் பயங்கரமாக காயங்கள் ஏற்படுது அவருக்கு. அந்த அட்டாக்ல இவர் வந்து எப்படியாச்சும் அந்த பேஸ் கேம்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டா இவரை புழைக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் தன்னுடைய தோளில் தம்பியை சுமந்துக்கிட்டு பேஸ் கேம்ப் வரைக்கும் போயிருக்காரு. பட் ஆனால் அதுக்கு மேலே அவரால் முடியல, அங்கேயே மயங்கி போட்டு விழுந்துறாரு. அவரோட தம்பியும் வந்து இறந்துடுற மாதிரி காட்டுறாங்க. அது ஒரு ட்ராமாவாக அவருக்கு வந்து இருக்குது. இந்த ஓப்பனிங் சீனோட இந்த படம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா யூஎஸ்னுடைய ஃபோர்ஸ்னுடைய ட்ரைனிங் கேம்ப்லாம் எவ்வளோ டஃப்பாக இருக்கும், அந்த ட்ரைனிங் கேம்பில் வந்து இந்த ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, அதுக்கப்புறமா அவங்க காட்டுக்குள்ளே போகும்போது அங்கே என்னென்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கதை போகுது. அதுக்கப்புறமா ஏலியன் அது இதுன்னு சொல்லிட்டு கதை வந்து முடிஞ்சிருது. இந்த படம் மட்டும் கிடையாது, டேர்ட்டி ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு 2024 ஒரு படம் வந்துச்சு. அந்த படமும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமிய படை வீரர்கள் வந்து நிறைய சிறுமிகளை கடத்தி வச்சிருக்க மாதிரியும், அமெரிக்காவினுடைய ஒரு பெண்கள் பாதுகாப்பு படை வந்து அந்த சிறுமிகளை மீட்பதற்காக ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போகிற மாதிரியும் அந்த கதைகளை வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக வந்து சித்தரிச்சிருப்பாங்க முஸ்லீம்களை. ஸோ அவங்க வந்து ரொம்ப வன்முறையாளர்கள், கொடூரமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. ஸோ ஹாலிவுட்டில் இந்த மாதிரியான திரைப்படங்கள் ஏன் மறுபடியும் வந்துகிட்டு இருக்கு? ஹாலிவுட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ரொபகண்டா படங்கள் வந்து திரும்பவும் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவில் துரந்தர் 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு. ஆனால் அது ஒரு கிளியரான ப்ரொபகண்டா படம். ஆனால் அது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அந்த கருத்துக்களும் வந்து திணிக்கப்பட்டதை நம்ம கண்கூட பார்த்தோம். எப்பவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னு சொன்னால், எப்பெல்லாம் அமெரிக்கா உலகத்தின் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறதோ அப்பெல்லாம் வந்து தன்னுடைய இராணுவ பலத்தை அப்படியே தூக்கி காட்டுற மாதிரி திரைப்படங்களை வந்து வெளியிடும். அதில் முக்கியமாக முஸ்லீம்கள் வந்து ஏதோ ஒரு காட்சியில் வில்லன்களாக சித்தரிக்கப்படுவார்கள். ஸோ அதுதான் வந்து இங்கேயும் நடந்திருக்கு. இந்த ஒரு படம் மட்டும் கிடையாது, தொடர்ந்து ஹாலிவுட்டில் வெளிவரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமோஃபோபிக் கண்டென்ட்டை மறுபடியும் தாங்கிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதற்கு காரணம் என்னன்னா, இப்போ ட்ரம்ப்னுடைய முட்டாள்தனமான முடிவுகள்னால ஈரான் கிட்ட அமெரிக்கா வாங்கிட்டு இருக்க அடி. ஸோ அந்த விஷயத்தை விட்டு மக்களை திசை திருப்பணும், அமெரிக்காவுடைய படைகள் வந்து உலகத்தினுடைய மிக சக்தி வாய்ந்த படைகள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து மக்கள் மத்தியில் பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து இது போன்ற திரைப்படங்களை வந்து இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் வெளிவரப்போகுது. ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முக்கியமான அரசியல் செய்தியாக எல்லாராலும் பார்க்கப்படக்கூடிய விஜய், தமிழக சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரமான அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக நான் கடைசியாக ஒரு படம் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்திலையும் கூட இஸ்லாமோஃபோபிக் கண்டென்ட்ஸ் வந்து சேர்த்திருக்காரு. இத்தனைக்கும் அந்த திரைப்படத்தை இயக்குபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத். அவர் வந்து அவருடைய முந்தைய திரைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்போக்கு கருத்துடைய ஒரு திரைப்படங்களாக இருக்கும். திரைக்கதையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மெனக்கெட்டிருப்பாரு. ஆனால் அந்த மாதிரியான ஒரு இயக்குனர் கூட விஜய் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட மாஸ் பாப்புலேஷன் சப்போர்ட் உடைய ஒரு ஆளை வச்சு ஒரு படம் எடுக்கும்போது அந்த படத்திலையும் கூட முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய காட்சிகள் இடம்பெற்றதா அந்த படத்தினுடைய எடிட்டட் காப்பி வெளியே வந்து அதை பார்த்து அவங்க வந்து சொன்னாங்க. ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லலாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஏன் நடக்குது? தொடர்ந்து இது நடந்துட்டு தான் இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா இதை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து முஸ்லீம்கள் தீவிரவாதிகள், முஸ்லீம்கள் பயங்கரவாதிகள், இஸ்லாமோஃபோபிக் கண்டென்ட் இருக்கக்கூடிய திரைப்படங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. இதில் நம்ம இன்னொன்று கவனிக்கணும், ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரியான ப்ரொபகண்டா திரைப்படங்கள் முஸ்லீம்களை வந்து தவறாக சித்தரித்து வந்தாலும், இன்னொரு பக்கம் முற்போக்கு இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லி தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவான திரைப்படங்களையுமே எடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ சிறை, அயோத்தி போன்ற திரைப்படங்கள்லாம் வந்துச்சு, மாநாடு போன்ற படங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களை வந்து ஒரு மனிதநேயவாதிகளாகவும் அவர்களை வந்து ஒரு நல்ல கேரக்டராகவும் வந்து இந்த திரைப்படங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரியான இஸ்லாமோஃபோபிக் கண்டென்ட் இருக்கக்கூடிய இந்த திரைப்படங்கள் தான் மக்கள் மத்தியில் ஒரு ஆழமான சப்கான்ஷியஸாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆழமான ஒரு வெறுப்புணர்வு அந்த சமுதாயத்தின் மேலே வந்து பதிய வச்சிருக்கு. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே இது நடக்குது. ஆனால் ஹாலிவுட்டில் வந்து இதை தடுக்கிறதுக்கான முயற்சியாக வந்து ஒரு முன்னெடுப்பு வந்து எடுத்திருக்காங்க. யாருன்னு சொன்னால் ரிஸ்வான் அகமது அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆக்டர், இவர் ஒரு ரேப் பாடகர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் இந்த மாதிரி முஸ்லீம்களை வந்து தீவிரவாதிகளாகவோ பயங்கரவாதிகளாகவோ சித்தரிக்கக்கூடிய காட்சிகளை கொண்ட திரைப்படங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தி
ப்ளூ பிரிண்ட் ஃபார் முஸ்லீம் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து ஒரு அறிமுகப்படுத்தியிருக்காரு ஹாலிவுட்ல 2021. இந்த திட்டத்தின் மூலியமா ஹாலிவுட்ல வரக்கூடிய திரைப்படங்கள்ல வன்முறையில ஈடுபடக்கூடியவர்களாக முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக காட்டுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தர்க்கமற்ற முறையில அவங்க வந்து ரொம்ப எமோஷனலா கோபமுடையவர்களாக தான் இருப்பாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திரையில வந்து ஒரு சைக்கோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது. முஸ்லீம்கள் எப்பவுமே பெண்களை ஒடுக்குபவர்களாக தான் இருக்காங்க, அவங்களுக்கான உரிமைகளை அவங்க எப்பவுமே கொடுத்ததில்லை, குடும்பத்திலையும் சரி சமூகத்திலையும் சரி அப்படின்னு சொல்லி கதாபாத்திரங்களை சித்தரிக்கிறது. குறிப்பா ஐரோப்பாவினுடைய மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு முஸ்லீம்கள் வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க அப்படிங்கிற வகையில திரைக்கதைகளை அமைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்ல ஹாலிவுட் திரைப்படங்கள்ல இருக்கும்போது இந்த திட்டத்துக்கு வந்து அவர் வந்து அதை வந்து எதிர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்து மேற்கொண்டாரு. இந்த முயற்சிகள், இந்த மாதிரியான முன்னெடுப்புகள், இது மாதிரியான முயற்சிகள் ஹாலிவுட்ல வந்ததுக்கு அப்புறமா தான் மிஸ் மார்வல் போன்ற முஸ்லீம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான கதாபாத்திரங்கள்லாம் வந்தது. அதே போல அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் போன்ற ஓடிடி தளங்கள் வந்து தங்களுடைய தளங்கள்ல வெளியாகக்கூடிய திரைப்படங்கள்ல வந்து டைவர்சிட்டியை வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க வந்து தங்களுடைய அந்த டேர்ம்ஸை வந்து மாற்றி அமைச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் ஹாலிவுட்ல வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னா, முஸ்லீம்களை ஆசிரியராகவும் மருத்துவர்களாகவும் காவல்துறையில பணியாற்றக்கூடியவர்களாகவும் இது போன்ற கதாபாத்திரங்களாக முஸ்லீம்களை வந்து சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஹாலிவுட்ல உருவாச்சு. முக்கியமாக ஒரு கடுமையான குணாதிசயங்களை கொண்ட ரொம்ப கடும்போக்குவாதம் கொண்ட முஸ்லீம்களால முஸ்லீம்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், முஸ்லீம்கள் பிரச்சனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள், அந்த முஸ்லீம்களை சேவ் பண்றதுக்காக ஒரு வெள்ளைக்காரர் தேவை, ஒயிட் சேவியர் தேவை அப்படின்னு சொல்லி திரைக்கதைகளை அமைக்கிறத வந்து ஹாலிவுட்ல கொஞ்சம் வந்து நிறுத்தினாங்க. இதுல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஷார்ட்டா சொல்லணும்னா இந்த திட்டம், ரிஸ்வான் அகமதுனுடைய இந்த திட்டம் அப்படிங்கிறது வெறும் இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல வரக்கூடிய முஸ்லீம்கள், அதாவது முஸ்லீம்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அப்படிங்கிற இஸ்லாமிக் ஃபோபிக் கண்டென்ட் இருக்கக்கூடிய திரைப்படங்களை பத்தி வெறும் புகார்களை மட்டும் சொல்லக்கூடியதாக இல்லாம அவங்களுடைய கண்டென்ட்ல என்னென்ன குறைகள் இருக்கு, இதை மாத்துங்க அப்படின்னு சொல்லி மாற்ற வைக்கக்கூடிய அளவுல வந்து அந்த திட்டங்கள் இருந்தது. நிறைய மாற்றங்களையும் அவங்க வந்து சாதிச்சு பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ சமீப காலமாக ஈரான்ல அமெரிக்கா அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தொடர்ந்து அமெரிக்கா ராணுவத்தை ஒரு சூப்பர் ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரியான கதைகள் நிறைய வருது. அதுல மறுபடியும் இஸ்லாமிக் ஃபோபிக் கண்டென்ட் வந்து நிறைய வருது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, லேட்டஸ்டா வந்த மம்மி படத்துல நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம காலங்காலமா மம்மி படம் பார்க்கும்போது, அதாவது எகிப்தினுடைய பின்னணியில மம்மி படம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாலே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்துல மம்மிஃபிகேஷன் பண்ணப்பட்ட அந்த கேரக்டர்லாம் திரும்ப வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் மம்மி படத்தெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஆனா லேட்டஸ்டா வந்த மம்மி படத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு யூரோப்பியன் குடும்பம் வந்து எகிப்துல வந்து வாழ்றாங்க. அவங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சூழல் எதுவுமே தெரியல. அங்க இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் குடும்பம் வந்து அந்த யூரோப்பியன் குடும்பத்தினுடைய குழந்தையை கடத்தி அவங்களுக்கு சூனியம் வச்சிடறாங்க. அது மூலயமா வந்து அவ வந்து ஒரு பேயா மாறிடுறா அப்படின்னு சொல்லி திரைக்கதையை வந்து அமைச்சிருக்காங்க. அதுலயும் ரொம்ப நுட்பமான நிறைய காட்சிகள் அதுல இருக்கு. இந்த கேஸை ஸ்டார்டிங்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரக்கூடிய எகிப்தை சார்ந்த ஒரு பெண் காவல்துறை அதிகாரி அந்த ஸ்டார்டிங் சீன்ல அவங்களை காட்டும் போது நல்லா ஹிஜாபோட காட்டியிருப்பாங்க. ஆனா ஒரு 10-12 வருஷம் கழிச்சு உங்களுடைய பெண் வந்து நீங்க தொலைச்சு உங்களுடைய குழந்தை திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணும்போது அதே காவல்துறை அதிகாரி ஹிஜாப் எல்லாம் தொடர்ந்து கோட் ஷூட் போட்டு நிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நுட்பமான காட்சிகள் அந்த படத்துலையுமே வந்து நல்லா பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஏன் திரும்பவும் இஸ்லாமிக் ஃபோபிக் கண்டென்ட் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சினிமாக்கள்ல புகுத்தப்படுது அப்படின்னு சொன்னா, இங்க அமெரிக்கா அடி வாங்கிட்டு இருக்கு. தன்னுடைய ராணுவ பலத்தை பத்தி அவங்க கட்டமைச்சு வச்சிருந்த எல்லாமே வந்து இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. ஸோ எப்படியாச்சும் அதை மீள் உருவாக்கம் செஞ்சிடணும், மறுபடியும் வந்து அவங்களை ஹீரோக்களை காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திரைப்படங்களை இந்த மாதிரி சித்தரிச்சுட்டே இருக்காங்க. ஸோ நான் அந்த வார் மிஷின், டேடி ஏஞ்சல், மம்மி, இந்த மாதிரியான லேட்டஸ்டா வந்த மம்மி இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல பார்த்தேன். அதுல இந்த மாதிரியான கருத்துக்கள் இருந்துச்சு. அந்த மாதிரி லேட்டஸ்டா வந்த திரைப்படங்கள்ல நீங்க இந்த மாதிரியான இஸ்லாமிக் ஃபோபிக் கண்டென்ட் எதனா பாத்தீங்களா, கவனிச்சிங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஜனநாயகன் பத்தியும் தமிழ் சினிமாவில் முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு வந்து மறுபடியும் திரும்ப பயங்கரவாதிகளாக, தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுறாங்க, இந்த இஸ்லாமிக் ஃபோபிக் கண்டென்ட் தமிழ் சினிமாவில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தில நம்ம வரக்கூடிய காலங்களில் இன்னொரு வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே போல ஒரு வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.